ஏதாவது ஒரு பிரச்சனை வருது சரியா, இப்போ எனக்கு தலைவலி வருது, நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல ஓடி போய் எங்கள் வீட்டில் எல்லாருமே நம்மளுக்கு ஒரே ஆன்சர் என்ன, தண்ணி குடிச்சியா அப்படிதான் கேட்பாங்க. தலைவலிக்குதுன்னா தண்ணி குடிச்சியா, அப்போ ஓடி போய் தண்ணி குடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இன்னும் தலைவலிக்குதா, மாத்திரை எடு. இன்னும் தலைவலிக்குதா, டாக்டர்கிட்ட போகலாமா. நம்ம சிந்தனையில் கூட தேவன் எப்போ வராரு? கொஞ்சம் லேட்டாக தான் வராரு. இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் நம்ம டெய்லி வாழ்க்கையிலையும் நம்ம அப்படிதான் அவரை நடத்துகிறோம். சங்கீதக்காரன் அழகா ஒரு வசனத்தில் சொல்றாரு சரியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 63. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் தொடர்ந்து பைபிளில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தேவனை தேடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா? எப்போவுமே அதிகாலமே தேடுவாங்களாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கொஞ்சம் மோசமாக ஒரு நாள் போயிடுச்சுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எவன் முகத்தில் முழிச்சேனோ. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நம்ம யாரை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நாளும் அமையும்னு எல்லாருக்கும் விளங்கிருச்சு. கரெக்டா? ஆக்சுவலாக நம்ம யோசனை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நாளும் நிர்ணயிக்கப்படுது. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்? அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுறாராம்? இவர் டெய்லி ஆண்டவரை தேடுறவர் தான். ஆனால் எந்த விதத்தில் தேடுறாரா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இவர் சும்மா வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் எல்லாம் இல்லை. இவர் யாரு? ராஜா, இஸ்ரவேலோடைய ராஜா. 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்குமா? அவன் அந்த பக்கம் இருந்து வரான், இவன் பின்னாடி இருந்து இவன் வரான். இல்லைன்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு, நம்ம நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அங்கே தண்ணி இல்லை, இப்படி ஏதாவது 24 மணி நேரம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ராஜா என்ன சொல்றாரு? உண்மையை நான் அதிகாலமே தேடுகிறேன். அப்போ நான் யோசிச்சு இன்னொரு விஷயம், நம்ம அவர் மேலே இருக்க பயபக்தி குறையும் போது தான் அவரை தேடுறதும் நம்ம குறைச்சிடுறோம். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம சர்வீஸ் எத்தனை மணிக்கு? கொஞ்சம் திட்டு இன்னைக்கு வாங்க போகிறீங்க சரியா, லைட்டாக திட்டு. சர்வீஸ் எத்தனை மணிக்கு? நம்மளுக்கு 5:30 மணிக்கு. இப்போது நம்ம பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறோம்னா நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே இருப்பீங்க? 5:15 இல்லை, அவங்க சொல்லுவாங்க நீங்கள் 4:30 அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5:30 மணிக்கு தான் மீட் பண்ணுவீங்க. சில நேரத்தில் அவரை பார்க்காம கூட போயிடுவீங்க. ஆனால் எப்போ போகணும்? சீக்கிரமே போகணும். நம்ம இந்த கூடுகையையும் தேவனையும் அந்த அளவுக்கு கனம் பண்ணோன்னா நம்ம சீக்கிரமே வருவோம். கடைசியில் மெசேஜ் முக்கியமானது இல்லையா, அதை கேட்க நம்ம ஆர்வமாக இறங்கணும். விளங்க தான் நான் என்ன சொல்கிறேன்னு. நம்ம உண்மையாக தேவனை ஆராதிக்க வரும்போது, கனம் பண்ணும்போது, அவரை என்ன பண்ணுவோம்? ரெவரன்ஸ் என்னது? பயபக்தியாக இருக்கும்போது நம்ம அவருக்கு செலுத்துகிற நேரத்தில் நம்ம சரியாக இருப்போம். சரியா? இப்போ நம்ம பிரசனத்தை பற்றி படிக்கிறனால இது நம்ம ரொம்ப வி ஷுட் பி வெரி கான்ஷியஸ் ஆஃப் இட். சரியா? நம்ம ரொம்ப உணர்ச்சி உள்ளவங்களாக இருக்கணும். அடுத்து பாருங்கள் என்ன சொல்லுது? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து. உண்மையாக நீங்கள் ஆசையாக வந்தீங்களா தேவனை அனுபவிக்கணும்னு? அந்த ஆசை ரொம்ப முக்கியம். சரியா? ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. அடுத்து என்ன சொல்லுது? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமேன். இதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா நம்மளுடைய மனப்பான்மையாக இருக்கணும். சரியா? நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய மனப்பான்மை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வித்தியாசமாக இருப்பீங்க. இந்த தொடர்ந்து இருக்க எவ்வளோ மாதம் இருக்கு? நீ ஜூலை, ஆகஸ்ட், 5 மாதம் இருக்கு. மிச்சம் 5 மாதம் அசாதாரணமான காரியங்களை நீங்கள் அனுபவிக்கீங்க. ஆமேன். வார்த்தை கேட்க ரெடியா? எளிமை நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி உங்கள் போதுகிற வர. நான் போன வாரம் பேசி முடிக்கும்போது எதில் முடித்தேன்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன் சீக்கிரமா. எதில் முடித்தேன்? அதுதான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன எதில் முடித்தேன்? எங்கே போய் முடித்தேன் போன வாரம்?
ஒரு மகனாக இருந்தால் கட்டாயம் என்ன நடக்கும்? தேவன் சிர்ச்சிக்காத ஒரு மகனே ஞாபகம் இருக்கா, இல்லை மறந்துட்டீங்களா? இப்போதான் லைட்டாக ஞாபகம் வருதா? ஓ, இப்படிலாம் பேசணுமா? நான் அங்கேருந்து அப்புறம் போக நேரம் இருக்குல்ல, அதனால தான் இன்றைக்கி அதை இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரியா? நிறைய பேருக்கு எப்படி சொல்ல, சிர்ச்சைனா என்னது? டிசிப்ளின். சிர்ச்சைனா என்னது? என்னது வசனம் அது? ஹீப்ரூஸ் சாப்டர் 12 12 எடுங்க. அதில் 4வது வசனம்னு நினைக்கிறேன். என்ன எழுதிருக்கு? இல்லை, என்னது? ஹீப்ரூஸ் 5 5. மைக் கிங். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிற்சைனா என்னது? சொல்லுங்க பாப்பா. சிற்சைனா என்ன? தமிழ்ல அதுக்கு வேற என்ன வார்த்தை இருக்கு? சிற்சைனா நீங்க சிற்சைனா அப்படி சொல்லிட்டு போயிருவீங்க. இல்ல, சிற்சை கண்டித்தல், கரெக்ட். அப்புறம் சீர்படுத்துறேன்னா அது இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. ஒழுக்கம். உங்களை சிற்சைனா என்னது? கடிந்து கொள்றதுன்னு சொல்லும் போது நீங்க எதையோ தப்பு பண்ணிட்டீங்க, கடிந்து கொள்றோம். கடிந்து கொள்றது இல்லை. சிற்சைன்றது இஸ் சிம்பிளி டிசிப்ளினிங். டிசிப்ளினிங்னா என்னது? நீங்க இப்ப ஒரு ஆர்மியில போய் சேர்றீங்க. ஒரு ஆர்மியில ஒரு இராணுவத்தில் போய் சேர்றீங்க. இராணுவத்தில் டிசிப்ளின் இல்லாம ஒரு வாழ்க்கையை இருக்கவே முடியாது. இராணுவத்தில் ஒரு 30 வருஷம் இருந்துட்டு ரிட்டையர் ஆகணும்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் அவங்க வீட்டையும் ஆஃபீஸர் மாதிரி தான் நடத்துவாங்க. அது ஏன்னா அவ்வளவு டிசிப்ளின் அவங்களுக்கு. 4 மணிக்கு எழும்பணும், இத்தனை மணி நேரம் ஓடணும், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இந்த நேரத்தில் சாப்பிடணும், சாப்பாடுறதுக்கு இவ்வளோ நேரம் தான், அதுக்கு மேலே சாப்பாடுலாம் உனக்கு இருக்காது. டிசிப்ளின். இங்கே என்ன எழுதியிருக்கு? சிற்சையை அற்பமாக எண்ணாதே. சோ என்ன சொல்ல வராங்க? God disciplines. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ல. ஏன்னா நமக்கு அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு எங்களுடைய ரேடார்ல இல்லாத ஒரு விஷயம். என்னது? தேவன் சிற்சையலாமா? அவர் நல்லவர் தானே. அவர் நல்லவர்ன்றனாலதான் ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணுவாரு? சொல்லுங்களேன் பாபு, உங்க பசங்களை எல்லாம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. சரியா வளர்த்தீங்கல்ல, வளர்த்துட்டீங்க இப்போ. ஆமா இல்லையா? ஆமாவா இல்லையா? தேவன்கிட்ட மட்டும் தேவன் நம்மகிட்ட அப்படி நடந்துக்கிறது மட்டும் நமக்கு ஆசையே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் பாருங்க. என்னோட கேள்வி போன வாரம் இப்படிதான் முடிச்சேன். நிஜமாலுமே நீங்க ஒரு உறவுல இருந்தீங்கன்னா தான் ஏன் இந்த சிற்சைன்னு விளங்கும். உறவுக்கு வெளியில இவர் கூட நான் ஒரு உறவுல எனக்கு பாபு யாருன்னே தெரியாதுன்னு வச்சுப்போம். இவருக்கு கூட எனக்கு பழக்கமே இல்லை. நான் பாட்டுக்கு இவர் கடைக்கு போயிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவார்? இவர் அங்கேயே பெரிய ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாரு கடையில், தூக்கி அதுலயே ஒன்று. ஆமாவா இல்லையா? ஆமா ஐயா. அப்படி இல்லாட்டி அங்கிருந்து மல்லிகா கிளம்பி வந்துடுவாங்க. ஏன் புருஷங்கிட்ட வந்து நீ யாரு? ஆமாவா இல்லையா? அப்ப உறவு இருக்கணும். இதே நான் இன்னைக்கு பாபு மல்லிகாட்ட போயிட்டு, பாபு மல்லிகா இந்த விஷயம் கொஞ்சம் நம்ம மாத்திப்போமா, மாத்திக்கிட்டா இது உங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுன்னு சொன்னா கட்டாயம் அதுக்கு செவி கொடுப்பாங்க. ஏன் செவி கொடுப்பாங்க? நான் பெரியவன் அந்த மாதிரி இல்லை. நம்ம யார் யாருன்னு எங்களுக்கு ஒரு உறவு இருக்கு. ஆமாவா இல்லையா? விலங்குதானே? அப்ப அந்த 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 இடத்த if you don't give God that place in your life, நீங்களா போய் உட்கார்ந்து தேவனே ஏதாவது அப்பப்பா அனிதா என்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது குறை சொல்லுங்க சொல், நானே சரி சொல்றேன்ட்டு போயிடுவேன். ஆனா அது அந்த உரிமை எங்க இருக்கணும்? போய் அவரை பார்த்து ஏதாவது
என்னால என்னல ஏதாவது நீ இருந்தா அதை சரி செய்யுங்கன்னு நமக்கு வாயில வராது. அதுதான் பிரச்சனை. ஏன் ஏதாவது அவர் உதைச்சு என்ன நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரோ அந்த அளவுக்கு நான் அநியாயம் பண்ணியிருக்கேன்னு முதல்ல எனக்கு தெரியுது. என்னோட தான் இருக்கீங்களா? தொடர்ந்து வாசிங்க. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவராலே, அடுத்த வார்த்தை இப்பதான் வருது. சிற்சைன்றது டிசிப்ளின். அதுக்கப்புறம் அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது. கடிந்து கொள்றதுன்னு என்னது சொல்லுங்க தமிழ்ல உங்களுக்கு. அதுக்கு மீனிங் என்ன சொல்லுங்க? கடிந்து கொள்றது அப்படின்னா கோபமானா இப்ப எல்லாத்துக்கும் தான் கோபம் வருது. எல்லா நேரத்திலும் கோபம் வந்துட்டு தானே இருக்கு. கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா நீ ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யாம அதையே நீ தவறா செஞ்சுட்டு அதையும் ஓகேன்னு சுத்திட்டு இருக்கீங்க பாருங்க. என்னோட தான் இருக்கீங்களா? there is a way to do something. அந்த மாதிரி செய்யாம வேற எப்படியோ செஞ்சுட்டு அது ஓகேன்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து இது இல்ல இதுதான் சொல்றத ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இல்ல பாருங்க. இன்னைக்கு என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு இந்த இதயத்தை கொஞ்சம் வெட்டி தச்சு வச்சிருவோம். கொஞ்சம் ஒரு சின்ன சர்ஜரி ஒன்று பண்ணிடுவோம். அப்படி பண்ணாதான் இவ்வளோ நாள் நான் பேசிட்டு இருந்தது கொஞ்சமாக அர்த்தம் வரும். சரியா? ஏன்னா நீ கனி கொடுக்கணும்னு எல்லாரும் இப்போ சந்தோஷப்பட்டீங்கல்ல போன வர வரைக்கும். கனி கொடுத்தா சரி சார், இனி நாங்கள் கனி கொடுக்க போகிறோம். அப்போ கனி கொடுக்க தொடங்குனீங்கன்னா இனி என்ன நடக்கும்னு நான் சொல்லணும் இல்லை, அதை தான் இனி பார்க்கணும். அதெல்லாம் தானே எல்லாம் ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா தைரியமா அப்புறம் நீங்கள் ஆமாம் what happens when you finish college? இப்போ ஸ்கூல்லாம் தாண்டி காலேஜ் முடிஞ்சோடனே you are a major அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பெருசாயிட்டீங்க, தேர்ச்சி பெற்றுட்டீங்க. அப்போ அதுக்கு தேர்ச்சி பெறுறது தான் இதெல்லாம். ஆமென். தொடர்ந்து வாசிங்களேன். கடிந்து தேவன் சிரிச்சுப்பார். God will discipline, God will rebuke. கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நீ உடனே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே அப்படின்னா என்னது? அவருடைய கடிந்து கொள்ளுதல் அப்ப என்னத்தை கொண்டு வரலாம்? சோர்வை. அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலா அது இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு கடிந்து கொள்ளுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன் அவர் செய்யறாருன்னு கடைசியில பார்க்க போறோம். ஆனா இதை முதல்ல பார்த்துருவோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கொஞ்சம் கவனிங்க, ஏன் இதை அவர் பண்றாரா? எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்ச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அவர் சேர்த்து கொள்ற எந்த மகனையும் தண்டிக்கிறார். மகன் ஒருத்தன் அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா அவர் கட்டாயம். அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கண்டித்திலே இல்லைன்னா நீங்க அப்ப யார் இல்லையா? மகனே இல்லை. என்னோட தான் இருக்கீங்களா? இப்ப விளங்குதா ஏன் அவ்வளோ திட்டு உழுகோ என்கிட்ட இருந்து அப்போ போலாம்? உங்களை நேசிக்கிறனால தான். என்ன எழுதியிருக்கு திரும்ப பாருங்க. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. எத்தனை பேர் நிஜமாலுமே இப்ப நான் கேட்டா சொல்லுவீங்க தேவன் என்னை நேசிக்கிறார்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்படின்னா எத்தனை பேர் அப்ப திட்டு வாங்கிறீங்க அவர்கிட்ட இருந்து? என்கிட்ட இருந்து இல்ல. அவருடைய திட்டு உங்களுக்கு கேட்காம அவருடைய ஆறுதல் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குன்னா அது உங்க குரலா கூட இருக்கலாம். உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்றது? அவர் என்னை ஆறுதல் மட்டும்தான் படுத்துவாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன எதுவும் அப்படின்னாலே அங்க ஏதோ. ஏன்னா அவர் ஒருத்தனை மகனா ஏற்றுக்கிட்டாருன்னா அவனை அப்புறம் வாசிங்களேன். அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். சேர்த்து கொள்ற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று
பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் இதை உனக்கு சொல்லி கொடுத்தேனே, அதை எப்படி மறந்தேன்னு கேட்கிறாரு இவரு. என்ன பிள்ளைகளுக்கு சொல்றது போல என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? தேவன் கட்டாயம் சிர்ச்சிப்பார், கடிந்து கொள்வார். மகன் ஒருத்தனை சேர்த்துக்கிட்டாருன்னா அவனை கண்டிப்பார், தண்டிக்காம இருக்க மாட்டாராம். விளங்குதா? என்னோட இருக்கீங்களா? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்க என்ன பண்ணணும்? இப்ப இந்த சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அங்க நின்றுவோமா? ஏன்னா இதெல்லாம் இதை நீங்க படிக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டடி. நீங்க சிற்சையை சகிக்கிறவர்களாய் கொஞ்சம் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சகிச்சுக்குவோம்? எதை சகிச்சுக்குவோம் சொல்லுங்களேன். சாதாரணமா எதை சகிச்சுக்குவோம்? கஷ்டம், துன்பம். எங்களுக்கு பிடிக்காதது தானே நாங்க சகிச்சுக்குவோம். பிடிச்சதையா சகிச்சுக்குவோமா? நமக்கு பிடிக்காதன சகிச்சுக்கிறோம். அப்படின்னா அவர் உன்னை சிர்ச்சிக்கும் போது, உன்னை கடிந்து கொள்ளும் போது, உன்னை தண்டிக்கும் போது அது உனக்கு பிடிக்கிற மாதிரி சுகமா இருக்காது. அது சுகமா இருந்துச்சுன்னா அது பேரு எத்தனை பேர் விளங்குது? கட்டாயம் ஒரு மாதிரி இருக்கணும். உள்ளுக்கு கொஞ்சம் அசிங்கமா தோணும். ஐயோ இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அது 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 பேரு நம்ம என்ன சொல்லிடக்கூடாது? கில்ட், என்னது? குற்ற உணர்வுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இல்ல, நம்ம இந்த பைபிளையே ரொம்ப நமக்கு வசதியா எல்லாம் மாத்தி வச்சுக்கிறோம் பாருங்க. நமக்கு சாதகமா ஒரு 4 விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தேவனும் அப்படிதான் இருக்கணும்னு போராடிட்டு இருக்கிறனால தான் நிறைய நேரம் நாங்க மேலே ஏறி போறதே. ஒரு ஆமேன், அதுக்கு ஒரு ஆமேன் சொல்லியிருக்கலாம். வரமாட்டேங்குது இல்ல, நேச்சுரலாவே அதுக்கெல்லாம் ஆமேன் வரமாட்டேங்குது. பாஸ் எதை சகிச்சு கொள்ளுவீங்க? கட்டாயம் உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அதை தான் சகிச்சுக்குவீங்க. அப்ப சில நேரம் தேவன் உங்களை நடத்துற விதம் ஒரு சிற்சையாய் கூட இருக்கலாம். அப்ப அங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் அங்க நின்றுவோம். இது தேவனிடத்தில் தேவன் தான் எனக்கு செய்யறாருன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னோட தான் இருக்கீங்களா? நம்ம என்ன அடிக்கடி என்ன சொல்றோம்? பிசாசு ஒரு வேலையை பார்த்துட்டான் பாஸ்டர். அது பிசாசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல இது சிற்சையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட தான் இருக்கீங்களா? யாரோட உறவில் இருக்கீங்களோ அதை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். இது பிசாசு தான் அடிச்சு சொல்றீங்கன்னா நீங்க அதுல தான் PhD வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். இது தேவன் தான் அடிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவர் அவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆமா, நான் இங்க கொஞ்சம் விலகி, நான் தான் இங்க கொஞ்சம் உழப்புனேன். தேவனே இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படி சொல்ல வரணும். அந்த மனநிலை வரணும். நீங்களே சொல்லுங்களேன், ஒரு 20 லட்ச ரூபா ஆட்டையை போட்டீங்க. ஆட்டையை போட்டு என்ன யோசிக்கணும்? இல்ல, தேவன் என்னோடு, தேவன் தயவாய் அவர் கிருபையால் என்னை இல்ல, அதுல இஸ் தேர் ஃபேர்னஸ் இல்ல. அப்ப என்ன பண்ணும்? தேவனே தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர்கிட்ட போக நமக்கு அப்புறம் அதோட சேர்த்து நான் இதை பண்ணிட்டேன், உங்களுடைய கிருபை தான் எனக்கு இப்ப தேவை. இப்ப அடுத்த முறை நீங்க ஒரு 20 லட்சத்தை பார்க்கும்போது அதை திரும்பவும் ஆட்டைய போட தான் உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க மாறலன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? தேவன் என்ன கட்டாயம் அந்த அடுத்த 20 லட்சம் என் கண்ணு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சரிப்படுத்துவாரு. அதை நான் சகிச்சு கொண்டேனா அதை எப்படி சரிப்படுத்த முடியும்? அப்ப டெய்லி 20 லட்சமா உன் கையில கொடுத்தா சரியாயிருமா? இல்ல. அப்ப என்ன நடக்கும்?
சொல்ல மாட்டேன்றீங்களே, ஐயோ அதை சொல்லி அப்போ அதையும் வாங்கி நம்ம வம்புக்கு இருக்கிறது. இப்படிதான் நமக்கு இப்படிதான் தோணுமே ஒழிய, தேவன் நல்லவராச்சே, நல்லதுக்கு தானே என்ன இதெல்லாம் செய்வாரு அப்படின்னு நமக்கு. அப்ப சகிச்சு கொள்றதுன்னா கட்டாயம் அங்க சகிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கெடுதலா எதுவும் ஒரு தீங்குமே நினைக்காத நல்ல ஒரு தகப்பன். அவர் உன்னை சிரிச்சித்தாலும் அதை ஏன் பண்றாரு? உன்னை அன்புனால தானே. விளங்குதா? வாசிங்க. நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? இங்க எத்தனை பேர் உங்க அப்பாட்ட திட்டே வாங்கினது இல்லை ஒரு முறை கூட வாழ்க்கையில? யாரா இருக்கீங்களா? அவங்க ஒரு அம்மாவுக்கு அங்க பயங்கர சிரிப்பு வந்துட்டா, அப்படியெல்லாம் இந்த உலகத்துல இருக்குமா? அனிதா திட்டே வாங்கினது இல்லையா? இருங்க, உங்களை நான் கூட்டம் முடிஞ்சோன்னு பாத்துக்கிறேன். அங்க ஒரு அழகான அது என்னன்னா, இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி திருத்த மாட்டாங்க. ஒவ்வொரு அப்பாவும் ஒரே மாதிரி தான் திருத்த. அவங்க உன்னை திருத்துறதுக்கு ஏதோ ஒரு வழி வச்சிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் என்னுடைய குடும்பத்தில் தான் உளுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அவர் சின்னதாக இருக்கும்போது அப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருந்த வாழைப்பழம் அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாராம். இப்போ இந்த அப்பா, நான் யாருன்னு சொல்லலை, இல்லாட்டி நீங்கள் அடுத்து என்னை பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சுட்டே இருப்பீங்க. என் குடும்பத்தில் தான் 2 பேர் நடந்த ஒரு விஷயம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, சாயங்காலம் போயிட்டு ஒரு வாழைத்தார் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சு, இது அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சோன்னே தான் நீ ரூமுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு அப்பா அம்மானும் திருத்துறது வித்தியாசமாக ஒன்று வச்சுருப்பாங்க. என்னோட அம்மா அப்பா கேரன் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா எங்கேயாவது போயிட்டு வரும்போதே ஒரு நல்ல பெரம்பு ஒன்று வாங்கிட்டு வந்து முன்னாடி வச்சிருவாரு. அந்த பெரம்பை பார்த்தோன்னே பாதி இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆமா. ஆனா கட்டாயமா என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுப்பாங்க. அங்கதானே எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? எல்லோருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அப்பா, அதை தான் போன முறை பார்த்து நானும் உங்கள்கிட்ட சொன்னேன், அது ஏன்டா அப்படி எழுதுனீங்க, வேற எப்படி ஒரு ஊராம் வீட்டு புள்ளன்னு எழுதியிருக்கலாம், இல்லை எதையாவது எழுதியிருக்கலாம். ஆனால் வேதத்தில் எதையும் தவறாக சொல்ல மாட்டாங்க. அதனால இங்கே என்ன சொல்ல வராங்க, சிற்சையை நீ சகித்து கொள்ள ஏற்றுக்கொள்ள பழகாவிட்டால் நீ ஒரு புத்திரனே. அவருடைய புத்திரன்னா அவர் கட்டாயம் சிரிச்சுக்கிறாரு. உன்னை சிரிச்சிக்கவே இல்லைன்னா அப்ப அவர் உன்னை கண்டுக்கவே இல்லை, வெறுக்கிறாருன்ற வித உன்னை கண்டுக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீ வேற யாரோன்னு உன்னை விலங்குதானே பேசிட்டு இருக்கிறது. அப்ப முதல்ல அடித்தளமா என்ன நம்ம எஸ்டாப்ளிஷ், எதை நிலைப்படுத்திக்கணும்? தேவன் கட்டாயம் உங்களை ஒரு பாதையில நடத்துவாரு. ஆமென். அடுத்து நான் உங்கள்கிட்ட 2வது கேட்குற விஷயம், எத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும் வாட் இஸ் டெஸ்ட் தமிழ்ல? பரீட்சை. எத்தனை பேர் நிச்சயமா நினைக்கிறீங்க கட்டாயம் வாழ்க்கையில பரீட்சை இருக்குன்னு? ஸ்கூல்ல இல்ல, வாழ்க்கையில இருக்குமா இருக்காதா? இருக்கணுமா இருக்க கூடாதா? என்ன நினைக்கிறீங்க? இருக்கணும்ன்றது முடிவான்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு வசனத்தை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். நானே எங்கேயோ தொலைச்சிட்டேன் அந்த வசனத்தை. ஒரு வசனம் இருக்கு in Deuteronomy, I think Deuteronomy 8, கரெக்ட், Deuteronomy 8 verse 2 எடுங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம், இத பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்குனா
உன்னை சின்னதாக்குறதுக்கா? இல்ல இல்ல, அங்க அந்த வார்த்தைகள் தான் பாருங்க எனக்கு சில நேரம் ஏண்டான்னு இருக்கும். உன்னை சிறுமைப்படுத்துறதுக்கு இல்ல, டு ஹம்பிள் யூ. என் ஹம்பிள்னா என்னது? தாழ்மைனா, தாழ்மைனா என்னது? தேவனுடைய கரத்தை சார்ந்து. கரெக்ட். சரி, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்க. அதனால தான் தேவனை நீ சார்ந்து வாழ்வதற்கு என்ன நடக்குமா? உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். முதலாவது உன்னை சோதித்து. சோதித்துனா என்னது? பரீட்சை. இங்க தைரியமா எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நல்லவர்? ஆமென். இப்ப நான் சொல்ல மாட்டேன் பாஸ்டர்ன்றாங்க. பாத்தீங்களா, நீங்க எல்லாம் பயங்கரம். இப்ப விளங்குதா? நீ தேவன் நல்லவர்னு நீ முழுமையா நம்பினா அதுக்கு ஒரு என்ன இருக்கு? ஒரு பரீட்சை இருக்கு. அந்த பரீட்சையை நீ எதுக்கு? அதை எதுக்கு சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். அவருக்கு தெரியாததுக்காக உனக்கு பரீட்சை வைக்கல. உன் இருதயத்துக்கு நிச்சயமாவே அவர் நல்லவர்னு தெரியுதா அப்படின்றதுக்கு ஒரு பரீட்சை வேணும். ஹலோ, தேவன் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு பாஸ்டர்னு சொல்லிட்டு போங்க, அடுத்த நாள் என்ன நடக்கும்? பரீட்சை. அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் கூப்பிடுங்க, தேவன் என்ன நேசிக்கவே இல்லை பாஸ்டர். ஏன்னா பரீட்சையில நீங்க அவர் நேசம் மாறல, உன் இருதயத்தை அவர் உனக்கு காட்டியிருக்காரு. நீ வாயில தான் பேசிட்டு இருக்க, உன் இருதயம் கொஞ்சம் தூரமா இருக்கு, நீனே பாருன்னு உன் இருதயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் இந்த. Not that he doesn't know, not that he wants to prove himself, he wants to show you he wants to show you your heart. உன் இருதயத்தை உனக்கு காட்டுறதுக்காக உனக்கு ஒரு பரீட்சை. இல்லாட்டி நீ உன்னையவே ஏமாத்தி கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்ப. You will simply be saying God loves me, God is good, God loves me, God is good. ஆனா your heart doesn't believe it. உன்னுடைய இருதயம் அதை விசுவாசிக்கலையே. உன் இருதயம் எதை விசுவாசிக்குதோ அதை தான் நீ அதுக்கப்புறம் அனுபவிக்க தொடம்ப. ஹலோ, உன் மூளையில நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்றது இல்ல. your heart is so important. வேலங்கனா ஒரு ஆமென் சொல்லுங்க. Oh my God, what a beautiful scripture. ஒரு ஜன கூட்டத்தை அவருக்குன்னு தேர்ந்தெடுத்து சொல்றாரு. அந்த வசனத்தை திரும்ப காட்டுங்கம்மா, மேல இருந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும். What does God want from us? என்னத்தான் தேவன் எதிர்ப்பா? என்னத்தான் சார் உங்களுக்கு வேணும்? நீ என்ன சார்ந்து வாழணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். It's not a big ask. கேரன் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு தலைவலி வந்தோன்னா ஃபர்ஸ்ட் திங் தண்ணி குடிச்சா. எல்லாரும் உலகத்தில், நான் நினைக்கிறேன் முழு உலகத்திலும் இப்படி தான் நடக்குதுன்னு. தலைவலி தண்ணி குடிச்சா, அரை மணி கழிச்சு தலைவலி ஒரு பேனடாலோ பேனடீனோ ஏதோ ஒன்று தூக்கி வாயில் போட்டுக்க. Praise God. I think this சரி, திடீர்னு நான் சொல்லும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. நேற்று தான் யோசிச்சுட்டு, இந்த வருஷமே நான் பேனடீன் வாயில் போடல பாருங்க. Amazing. You learn to depend on God. உங்களுக்கு இதெல்லாம் விளங்காது நான் சொன்னேன்னா. ஏன்னா எனக்கு இந்த மருந்துன்றது எனக்கு ஒரு இட் வாஸ் நாட் இட் வாஸ் a necessity. நான் கட்டாயம், எனக்கு அது ஒரு அவசியம் ஆயிருச்சு வாழ்க்கையில். அவ்வளவு விஷயங்கள் I had to navigate. But anyway, that apart. ரெண்டாவது என்ன தோணும்? மருந்து. மூணாவது, சரி வா, ஒன்று டாக்டரை கூப்பிடுவோம். உங்களுக்குன்னு ஒரு டாக்டர் வச்சுருந்தீங்கன்னா டாக்டரை கூப்பிடுவோம். கேரன் அப்போ நான் வேணா கலாவை கூப்பிடட்டா? நான் சொல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். எவ்ரிபடி ஹேஸ் தட். நோ, தேவன் எதிர்பார்க்கறது ஒன்று தான். அந்த தண்ணிக்கு, அந்த தண்ணி குடிச்சியான்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? அது ஏன் நேச்சுரலாக வரமாட்டேங்குது? அவர் நான் ஏற்கனவே சொன்னேன், God is not that real in our lives. That's why. அவர் இன்னும் அவ்வளவெல்லாம் நிஜமாகலை எங்க வாழ்க்கையில். அவ்வளவு நிஜமாயிட்டாருன்னா
அதுதான் அவர் சொல்றாரு, முதலாவது தேவனையும், தேவனை மட்டும் எங்கேயுமே சொல்லல, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். not God alone. He never said seek God only. அப்போ டிரோனை தேடணும், ஆமாவா இல்லையா? கடவுளை மட்டும் தேடிட்டு இருந்தா அவன் பாவம் உட்கார்ந்து என்னடா ஆச்சு என் வாழ்க்கைன்னு, அப்புறம் அவனும் பாவம் தான் கூட்டா உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும், ஆமாவா இல்லையா? nowhere does it say seek God. கடவுளை மட்டும் எங்கேயும் சொல்லல. நான் வந்து கடவுள், நான் வந்து தேவனுக்கு ஐ எம் ப்ரீஸ்ட், நான் ஒரு ஊழியக்காரன், நான் வந்து தேவனை மட்டும்தான் தேடணும் மலை உச்சிலேயே உட்காந்துருந்தேன்னா, நாளைக்கு திரும்பி வரும்போது ஒரு 4 வருஷம் கழிச்சு என் மகன் என்னை பார்த்து அங்கிள்ன்றவா, இல்லை அப்படிதான் நடக்கும். See, that is not what God wants from us. தேவனுக்கு என்னுடைய குடும்பம் என்னை விட அவருக்கு பிடிக்கும், உன்னுடைய குடும்பத்தை உன்னை விட அவருக்கு பிடிக்கும். அதெல்லாம் அவர் வேண்டான்னு சொல்லல, அவர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் பியூட்டிஃபுல் திங்ஸ் that God has given. உன்னை பார்த்து உனக்குன்னு டெய்லர் மேடா ஒரு பார்ட்னரை கொண்டாந்து கொடுத்தாரு. இவன் வேற யார்கிட்டையும் இவன் பொழைக்க மாட்டான், இங்க கொஞ்சம் பொழைச்சிக்குவான்னு தெரிஞ்சு இப்படி ஒன்ன கொண்டாந்து, ஆமா அங்கேயும் பொழைக்க தெரியலன்னா அப்ப அது ஏன் தப்புது, ஆமாவா இல்லையா? God loves these things. God loves family. அவருக்கு குடும்பம், இன்ஸ்டிடியூட் எல்லாம் பிடிக்கும். அதனால தான் சொல்ற, முதலாவது அந்த முதல் இடத்தை உன்னால கொடுக்க. அவருடைய பிரச்சனை தான். அவர் சொல்றார், every time he catches you, ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களை ஒரு ஏதோ ஒரு வெளிப்பாடு இங்க மண்டையில வச்சு பயங்கரமா அப்படி வீசிட்டு இருக்கீங்க, தேவன் எனக்கு இப்படி செஞ்சார், அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அங்க என்ன வரும் கட்டாயம்? இதை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். அங்க கட்டாயம் என்ன வரும்? ஏன் சோதிக்கிறாரு? நீ நல்லவனா கெட்டவனான்றதுக்காக இல்ல, அவருக்கு தெரியுமா தெரியாதன்ற அதெல்லாம் கிடையாது. ஏன்? உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு நீ விளங்கிக்கணும்ன்றதுக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு நீ விளங்கிக்கணும். It's so easy to come and say, I like Kala very much. She's a good doctor, she's a good friend. She's a nice person. அதுதான் எனக்கு என்னுடைய புரிதல்னா, அது உண்மையா இல்லையான்னு ஏன் இருதயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாளைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, ஆமா வரும். நாளைக்கு அனிதா வந்து, இந்த கலா உங்களை என்ன சொன்னாங்க தெரியுமா, நானும் உடனே அப்படியா நானா முடிஞ்சு போச்சு. Oh, you don't understand. அப்படியா, அவ்வளவுதான். the scandal is created, your heart is. அப்புறம் திரும்ப அந்த டெஸ்ட்டை முதல்ல இருந்து தொடங்கி அது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. வேணா உங்க இருதயம் ஒருக்கா கரையாயிருச்சுன்னா வேற எல்லாத்தையும் கழுவி ஈஸியா தொடச்சு முடிச்சு. இந்த இருதயத்தை கிளீன் பண்றது கட்டாயம் கொஞ்ச நாள். அப்புறம் ஒரு மாதிரி ஒரு நாள் வந்துருச்சு, திரும்ப ஐம் லுக்கிங் அட் கலா, அவங்கள பார்க்குறேன், பார்க்கும்போது சே நல்லவங்களே. அடுத்த நாள் திரும்ப ரமோனா வராங்க, வந்து இந்த கலா என்ன அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமா, எனக்கு அவங்கள ரொம்ப, அதோட அந்த முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த அந்த அப்படி நம்ம வாழ பழகிட்டா அதுல ஒரு நிம்மதியும் இருக்கு, அதுல ஒரு சந்தோஷமும் இருக்கு. அப்ப தேவன் இதை எதுக்காக உன்னை நேசிக்கிறதுக்காக தான். நீ அவரை சார்ந்து இருக்கணும்ன்றதுக்காக, நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக, நீ எதெல்லாம் நான் நம்புறேன்னு சொல்றியோ அதுல கட்டாயம் ஒரு சோதனை வருதான். அதை வாசிச்சு முடிச்சிருவோம். then I'll show you the next thing. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. என்னது இப்ப நடக்குது? முதல்ல உன் இருதயத்தை காமிச்சு அவருடைய வார்த்தையை தான் நீ கைக்கொள்றியா இல்லையா. That's the test. That's the test. விளங்குதா நான் சொல்றது? கடைசியில் அவர் வார்த்தைக்கு வெளியில் எதாவது பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே, திரும்ப அந்த டெஸ்ட்டை நான் திரும்ப அதை பண்ணு. ஆனால்
டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே. விலங்குதான் நான் பேசுறது. என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட அடுத்த கேள்வி, இஸ் இட் ஓகே ஃபார் காட் டு டெஸ்ட் அஸ்? அது ஓகேவா? தேவன் என்ன சோதிக்கிறது ஓகேவா? பரிசோதி ஓகேவா? இல்ல, அதுதான் சொன்ன பாயிண்ட். அதுதான் அவர் பண்ணாம வேற இப்ப யாரு? பிசாசு வந்து உங்களை அவ்வளோ நேசிக்கிறானா? உங்களை சோதித்து உங்களை சரி சரி. பிசாசு சோதிக்க வர மாட்டான், அவன் அழிக்க தான். உங்களுக்கு இந்த ஒருத்தன் அழிக்க தான் வருவான். அதனாலதான் தேவன் யாருன்னு ஒரு உறவின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து தேவன் எனக்கு ஒரு கொடூரமான நோயை கொடுத்து என்னை சோதித்தார்னா மூக்கிலேயே குத்திடுவேன். என்ன விளங்குதா நான் சொல்றது? லைக் God doesn't test you with things that can destroy you. ரொம்ப ஆழமான விஷயங்கள்லாம் சொல்லிருக்கேன். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இன்னைக்கு தேவன் உன்னை அழிக்கக்கூடிய விஷயங்களை வைத்து உன்னை சோதிக்க, நீ எதை நம்பி இருக்கிறாயோ அதுலதான் சோதனை. நான் என்ன சொன்னேன்? அதுலதான் சோதிப்பார் சொல்லல, சோதனை. சோதனை எல்லா இடத்துல இருந்தும். சோதனை இங்க இருந்து வரலாம், இங்க இருந்து வரலாம், இல்ல அங்க இருந்து வரலாம், இல்ல அங்க பார்க்காம அங்க ஒண்ணு ஏதாவது ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அங்க இருந்து, குறிப்பா இப்படி. ஆனா சோதனை வரும். தேவன் சோதிக்கலாமா? சோதிக்கலாம், அதுக்கும் இடம் கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நல்லா, பிசாசு வந்து சோதிச்சு உங்களை நல்லாக்குறதுக்காக அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழிக்கிறது. உங்க மேல அவனுக்கு அதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு விளங்கிக்கணும். அப்ப how do I understand that it is God? என்னோடதா இருக்கீங்களா? காட்டட்டுமா? அப்படி ஓகே. நேரம் ஆயிருச்சா? இல்லையே, நேரம் இருக்கு. நீங்கெல்லாம் இன்னைக்கு பயங்கரமாட்டியே. எத்தனை பேர் விளங்குது நான் பேசிட்டு இருக்கிறது? you must be okay. நீங்க தேவன் இதுதானே, நீங்க இப்ப தேவன் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. let God be God. தேவன் தேவனா இருக்கட்டுமே. ஆமென். என்னோட யோவான் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. இதுல ஒரு அழகான விஷயம் இருக்கு. யோவான் 15 முதலாவது 2வது வசனத்தை வாசிப்போமா? என்னோட தான் இருக்கீங்களா? எஸ். கொஞ்சம் சிரிங்க பாப்போம். உடனே சரி, அழகா தான் இருக்கீங்க, அழகா தான் இருக்கீங்க. சிலருக்கு வெக்கம் வேற வந்துருச்சு. அழகா தான் இருக்கீங்க, அதுல என்ன இருக்கு? அது ஆமா, அதுக்கும் நாளைக்கு ஏதாவது சோதனை வரப்போகுது சார், அப்படி சொல்லாதீங்க. 15:1 யோவான் 15:1 நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, ஆ, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இவரு என்ன ரொம்ப அழகா சொல்றாரு. இவரு என்னவா? இயேசு மெய்யான திராட்சை செடி, பிதா வந்து திராட்சை தோட்டக்காரர். இந்த செடியை எல்லாத்தையும் சரியா பராமரிக்கிற ஒரு தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, அதுல கொடி இருக்கு, அதெல்லாம் தான் நானும் நீங்களும். அதில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆமா, இப்ப கனியே கொடுக்கலனா, அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஓகே, கனி கொடுக்கலனா என்ன பண்றாரோ வெட்டி போடுறார், அறுத்து. இதே நீ கனி கொடுக்க தொடங்கிட்டீனா உன்னை இங்க சுத்தம்னு போட்டாங்க. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ப்ரூன் இருக்கு. ப்ரூன்னா என்னது யாருக்கு தெரியும்? ப்ரூன்னா என்னது? அதே அதே வெட்டு தான். என்னோட தான் இருக்கீங்களா? இது கொஞ்சம் கவனமா வெட்டப்படும், அது ஒரே தான் வெட்டப்படும்.
இப்ப நீ கனி கொடுக்கலனாலும் வெட்டுதான், கனி கொடுத்தாலும் வெட்டுதான். இப்ப இதுல நான் என்ன சார் பண்றது? இப்படி ரெண்டு பக்கமும் சிக்கி நான் தவிச்சிட்டு இருக்கிறேனே. ஒண்ணு, நீ கனியே கொடுக்காதனால வெட்டப்படுற. நீ கனி கொடுக்க தொடங்கணும்னு அவர் ஏன் இன்னும் அழகா உன்னை ப்ரூன் பண்றாருன்னா, நீ இன்னும் அதிகமா கனிகளை கொடுக்கணும். நீ எவ்வளவுக்கு அதிகமா கொடுக்கிறியோ அவ்வளவுக்கு நீ அனுபவிப்ப. என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? இப்ப போன வாரம் வரைக்கும் நீங்களாம் புரிஞ்சுட்டீங்க, ஓ நான் உறவுல இருக்க போறேன், நான் கனி கொடுக்க போறேன், நான் கனி கொடு. இப்ப நீ கனி கொடுக்க தொடங்கினா அடுத்து என்ன நடக்கும்? வரும் அங்க ஒரு, ஆமா, அதைத்தான் தொடக்கத்திலே அதை சகிச்சுக்க உன்னால முடியாம, நாங்க தான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நீ ஏதோ கஷ்டப்பட்டு கனியை கொடுத்த மாதிரியும், நீ தேவனோட ஒரு உறவுல இருக்கும்போது கனி தன்னை போல நடக்குது. ஆனா நீ கனி கொடுக்க தொடங்கணும்னா கட்டாயம் கொஞ்சம். ஏன்? நீ இப்ப கனி கொடுக்க தொடங்கினதுக்கு அப்புறம், என்னோட தான் இருக்கீங்களா? நீ கனி கொடுக்க தொடங்கினதுக்கு அப்புறம் கனியும் மிச்சதும் எல்லாம் உள்ளுக்கு இருந்தா அதுக்கு ஒரு என்ன இல்ல, அதுக்கு ஒரு ஐடென்டிட்டியே, அதுக்கு ஒரு அடையாளமே. ஹலோ, நீ கனி கொடுக்கிற வரைக்கும் ஓகே, கனி கொடுக்கிற வரைக்கும் ஒரு பீன்ஸ் ஒன்று தான் தொங்கிட்டு இருக்குன்னா சரி. இப்போ நீ கனி கொடுத்த அழகா ஒரு மாம்பழம் ஒன்று காய்ச்சிருச்சு, மாம்பழமும் தொங்கிட்டு இருக்கு, இந்த பக்கமும் ஒரு பீன்ஸும் தொங்கிட்டு இருக்குன்னா நீ யாருன்னு உனக்கும் தெரியல. அப்ப அங்க என்ன நடக்கணும்? நீ யாரோ, நீ பீன்ஸ்னா பீன்ஸ் ஆயிரு, மாம்பழம்னா அப்ப மத்தத வெட்டி தான் ஆகணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? உன்னுடைய அடையாளம் அப்பதான் தெரியப்படுது. இப்ப நீ கனி கொடுக்க தொடங்கணும்னு நீ யாரு மாதிரி அப்ப ஆகிட்டு வர? கிறிஸ்துவை போல தானே. When you bear fruit, you are becoming like. அங்க வேற எதுவும் இருந்துச்சுன்னா அப்ப அதை என்ன பண்ண தொடங்கிடுறாரு அவரு? நீ கனி கொடுக்கிற வரைக்கும் எதுவுமே விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? நான் சில நேரம் மாசத்துக்கு ஒரு டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இன்னைக்கு எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை யாருக்கிட்ட காட்டலாம், கட்டாயம் எந்த இடத்துல வெளிக்காட்டவே கூடாது. அதை மனசளவில் கூட, அந்த எண்ணத்தை மனசளவில் கூட பெருசாக்கிட கூடாது. எந்த இடத்துல அதை பரவாயில்ல, எந்த இடத்துல கண்டுக்காம விட்டுறலாம், எந்த இடத்துல கட்டாயம் திரும்ப போயிட்டு அதை சரி பண்ணணும், எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். யூ வில் நோ. ஒரு நாள் ஐ கேன் டெல் திஸ். ஒரு நாள் நான் அனிதா என்கிட்ட ஒரு நாள் நல்லா, எப்போ இருக்கும், ஒரு 2 வாரம் தான் ஆகுதா, அவ்வளோதானா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என்கிட்ட மதியானம் நல்லா, ஆனால் அதை நான் எல்லா நேரமும் திருப்பி அப்படிலாம் கூப்பிட்டதில்லை. அன்னைக்கு நான் திருப்பி ஈவினிங் கூப்பிட்டு சொன்னேன், நான் சொன்னது சரிதான், சொன்ன விதம் தவறாக இருந்தா அதை மன்னிச்சு விட்டுருங்க. சொன்ன விஷயத்தில் பிரச்சனை இல்லை, சொன்ன விதத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மன்னிச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அங்கே யார் உடனே டங்குன்னு ஓடி வருவா, அங்கே இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்ப்போம், கொஞ்சம் சுரண்டி பார்ப்போம், அதுக்கு இடமே விட்டுற. ஸோ யூ மஸ்ட் நோ வென் வேர் கனி, எந்த இடத்துல அந்த கனி கட்டாயம் வெளிப்படணும், எந்த இடத்துல தேவையில்லை. என்னோட தான் இருக்கீங்களா? இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நாங்கள் நினைச்சிடறோம், சரி காலையில் எழும்பி ஒரு சிலுவையை போட்டுட்டு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகலான்னு. இதெல்லாம் no, that's not how you live life. You have to be intentional. கட்டாயமா நோக்கத்தோடு வாழணும். ஒரு நாளும் என்னோட தான் இருக்கீங்களா? காலையிலே எழும்புறோம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இன்னைக்கு இப்படி தான் இருக்கணும், கட்டாயம் இப்படி பிரச்சனை வரும். Prepare yourself.
இதே நீ இதே நீனே சந்தோஷப்படுற அளவுக்கு பா இவ்வளோ நான் மாறி இருக்கேனா, அப்ப அடுத்த நாளே டான்னு அங்க ஒன்று வரும். அதை நீ கட்டாயம் மேற்கொள்ளணும், நீ பாஸ் பண்ணணும். அதே மாதிரி உன் அழிவுக்கு நேரா ஏதாவது வந்தா அதை நன்மையா உனக்கு மாற்றி கொடுக்கவும் உன் பக்கத்தில் அவரே இருக்கிறாரு. உன் இருதயத்தை உனக்கு காட்டவும் அவர் இருக்கிறாரு. உன்னை அழிக்கிறதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதை உனக்கு நன்மையா மாற்றி கொடுக்கவும் இருக்கிறார். அப்போ உங்க ஜெபம் தெளிவா இருக்கணும். உங்களுக்கு விளங்கலைன்னா சொல்லுங்க, தேவனே இதை என்னை அழிக்க வந்ததா இருந்தா இதை எனக்கு நன்மையா மாற்றி கொடுங்க. இதே நீங்க என்னுடைய இருதயத்தை எனக்கு காட்டுறீங்கன்னா, சில விஷயம் இதை பார்க்கும்போது எனக்கு விளங்குது, இது நீங்க என்னுடைய இருதயத்தை எனக்கு காட்டுறீங்கன்னு எனக்கு விளங்குது, அதை சரிப்படுத்த கிருபையை தாங்க அப்படின்ற உங்க ஜெபத்துல தெளிவு இருக்கணும். விளங்குதா? எல்லாம் நீங்க ஏதோ ஒண்ணுமே செய்யாத மாதிரியும், நீங்க தான் பரலோகத்துல இருந்து வலிக்கு விழுந்த மாதிரியும், தேவனே பிசாசு என்ன போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீங்க காலத்தை ஓட்டிற கூடாது. நான் உங்களை நிறைய முறை ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல. ஒரு பாதிரியார் சபைக்கு வந்தாராம். காலையிலேயே கூட்டம் நடத்துறதுக்கு வரும்போது வெளியில் ஒருத்தன் உட்காந்து ஓன அழுதுட்டு இருந்தானா, தேம்பி. அவனை போய் தட்டி கேட்டாரான், என்னடா ஆச்சு? சொன்னாராம், உங்கள் சபையில் உள்ளுக்கு இருக்கிறவன் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என் மேலே பழியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான், அதுதான் எனக்கு இவ்வளோ துக்கமாக இருக்கு. நீ யாருன்னு பார்த்தா பிசாசாம். இதுதான் பிரச்சனை பாருங்க. நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தன் கிடைச்சான்னு நாங்கள் அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. God is very serious about you. தேவன் உன்னை குறித்து ரொம்ப மனமா இருக்கிறாரு. நீ அதே மாதிரி உன்னை குறித்து, அவரை குறித்து கூட இல்லை, அதே அளவுக்கு நீ உன்னை குறித்து மனமா இருந்தீனா, உணர்வு உள்ளவனா இருந்தீனா, நீங்க ரெண்டு பேர் தேவனும் நீனும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா மாற்றி எடுத்துடலாம். விளங்குதா உங்களை நான் சொல்றது? God is எப்படி சொல்ல, தேவன்றது ஒரு மனிதனால புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஆனா அந்த நீ புரிஞ்சு கொண்ட அந்த சின்ன விஷயமே நீ அதோட சேர்ந்து நடந்தா உன்னை மாற்றக்கூடிய பெரிய ஒரு வல்லமையான சக்தி உள்ள ஒரு விஷயமா அது இருக்குது. விளங்குதா? யாருமே தேவனை நான் முழுசா விளங்கிக்க போறேன் சார்னு இறங்கி விளங்குனதும் இல்லை, அப்படி எல்லாம் வாய்ப்பும் இல்லை. ஆமென். God is so vast. தேவன் ரொம்ப பெரியவர், மகத்துவமானவர். ஒரு மனித மூளையை வச்சு இதை முடிவு பண்ணிட முடியுமா? இல்ல. but what you know, உனக்கு என்ன விளங்கி இருக்கோ அதுல பரீட்சை எல்லாம் முடிச்சு விளங்கின அந்த வெளிப்பாடும், அதான் உனக்கு விளங்கின அந்த வெளிப்பாடு தானே உன்னுடைய நீ இன்னும் தேவனும் சேர்ந்து இந்த உலகத்துல என்னத்தெல்லாம் பண்ணி முடியணும் பண்ணி ஈஸிலி முடிச்சிடலாம். ஆமேன். நேரம் ஆயிட்டு. ஆனா இன்னைக்கு நான் பேசின எத்தனை பேர் விளங்குச்சு? நல்லா விளங்குச்சா? ஒரு விஷயம் மட்டும் காட்டிடுறேன். இதுல நிறைய பேர் கேள்வி வரும். இயேசு ஞானஸ்நானம் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு நாள் ஒரு உபவாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். திரும்பவும் சொல்றேன். இயேசு மகன் என்று உலகத்துக்கு காட்டப்பட்ட அடுத்த நிமிஷம் ஆவியானவர், பிசாசு இல்ல, ஆவியானவர் வனாந்திரத்துக்குள்ள வழி நடத்தினார். அங்கே அவர் சோதிக்கப்பட்டார். The moment Jesus was revealed as son, he didn't go turn water into wine. Hello. ஒரு மகனாக வெளிப்பட்ட உடனே போயிட்டு தண்ணீரை திராட்சை ரசமாகி அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னுடைய நேச குமாரன் ஆவியானவர் நேரா ஒரு வனாந்திர பாதைக்குள்ள கொண்டு போறாரு. and there he is tested. சோதிக்கப்பட்டு அந்த சோதனையிலெல்லாம் அங்கேயே 40 நாள்ல. இப்ப கொஞ்சம் யோசிங்க, என்னோட சேர்ந்து யோசிங்க. என்னோட தான் இருக்கீங்களா? இயேசுனுடைய முதல் சோதனை என்னது? என்ன முதல் சோதனை என்னது? கல்ல இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்த சோதனை என்ன?
அவங்களுக்கு வந்த இயேசுக்கு அந்த 2வது சோதனை என்ன சொல்லுங்களேன்? தெரியாதா? இயேசுடைய 3 சோதனை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களெல்லாம் நான் இப்ப சண்டே 2வது இஸ்ரவேல் ஜனத்தையும் பார்த்து என்ன சொல்ற? என் தூதர்களை நான் உன்னோட, என் தூதனை நான் அனுப்பி வைக்கிறேன், அவன் உன்னை பார்த்துக்கிட்டும். என்னோட தான் இருக்கீங்களா? 3வது இயேசுக்கு அந்த சோதனை என்ன? பணிந்து உன் கண்ணுக்கு என்ன பெருசா தெரியுதோ அத. இவனுக்கு இருந்த சோதனை என்னது? அந்த எகிப்து மட்டும்தான் அவனுக்கு பெருசா பிரம்மாண்டமா தெரிஞ்சிச்சு. ஒருத்தன் அந்த சோதனையை தாண்டறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஒரு ஜெனரேஷனே, ஒரு சந்ததியே அழிய வேண்டி இருந்துச்சு அவன் அந்த எக்ஸாம் பாஸ் பண்றது. ஒருத்தர் போனாரு, அவனுக்கு கொடுக்கப்பட்டது 40 நாள் தான், இவருக்கு கொடுக்கப்பட்டது 40 நாள் தான். அவன் அந்த 40 நாளை 40 வருஷம் ஆக்குனா, இவர் அந்த 40 நாளை 40 நாள்ல முடிச்சிட்டு வந்தாரு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை செஞ்சு முடிச்சாரு. முன்னாடி அவருக்கு இருந்த அந்த நோக்கத்தை லைக் ஃபிளின்ட்னா என்னது? அப்படி அந்த ஒரு இங்கிட்ட அங்கிட்டெல்லாம் இல்லாம அப்படி அந்த நோக்கத்துக்கு நேரா நடந்தாரு. He went, he passed his test, he finished his purpose and he raised us up today. விளங்குதா நான் சொல்றது? அதே தான் அவனுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. 40 நாள்ல வந்து காதேஷ் பர்னியால நின்றுட்டு இருக்கான். சொல்றாரு, போய் எடுத்துக்க, இது உன்னோடது தான். போயிட்டு வந்து சொல்றான், அங்க கண்ணுக்கு பார்க்காம மலை அதை அவன் 40 வருஷம் ஆக்கிட்டான். எனக்கு எக்லெசியாஸ்டஸ் வாட் இஸ் தட்? குலம் அப்பா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எக்லெசியாஸ்டஸ் 3 முதலாவது வசனம், 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படி எழுதியிருக்கு. அதில் எழுதியிருக்கு, there is ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சரி. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இங்கிலீஷ்ல காட்டுங்கம்மா சீக்கிரமா. அதை மட்டும். To everything there is a season, a time for every purpose under heaven. அதை எப்படி விளங்கிக்கணும்? எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எதுவுமே சும்மா தற்செயலாம் எல்லாமே, எவ்ரிதிங், எல்லாமே உன் வாழ்க்கைக்கு வர்றது எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. அதை நீ உணர தொடங்கும் போது அதை நீ சீக்கிரமா எனக்கு ஒரு காலத்தை can you lengthen, prolong a season? ஒரு காலத்தை நீ நீடிக்க வைக்க முடியுமானா எனக்கு அதுக்கு இன்னும் ஒரு வசனத்தை வச்சு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஒரு காலத்தை சுருக்க முடியுமா? நீ போயிட்டு இருக்க ஒரு பாதை, நீ ஒரு பாதையில் போயிட்டு இருக்க, இது இந்த பாதை இல்லை, இப்படி இல்லை, இதை வார்த்தையில் இப்படி இல்லை அப்படின்றத நீ சீக்கிரமா அதை நீ சரி பண்ணிக்கலாம். விளங்குதா? இப்போ இன்னைக்கு இப்படி நல்லா ஒரு விஷயம். நான் வந்து ஒரு நாள் என்னுடைய ஆவிக்கு தூரி தவட்டின போயிட்டு சொன்னேன், இந்த விஷயம்லாம் இப்படிலாம் நல்லா போயிட்டு இருக்கு. அவர் அப்படியே சிரிச்சு கேட்டு, சரி அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. நான் பாதி என்னடா இது நமக்கு ஆனா அதுதான் ஞானம். என்ன ஞானம்? கட்டாயம் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆனா நீ இந்த இடத்துக்கு வரும்போது இது உனக்கு அவசியம் இல்லாதது இல்லை, எல்லாம் தேவையுள்ளதுதான். இந்த மாதிரி நீ விஷயங்களை நீ விளங்கிக்கிற நேரத்தில் உனக்கு அது ரொம்ப சுலபமா சமாதானமா இருக்கும். ஆமென். யாக்கோபு 1 எழுதியிருக்கு, நீ எல்லா விதத்திலையும் சோதிக்கப்படும் போது தெரியாது பாஸ்டர், யாக்கோப்னு ஒரு புத்தகம் இருக்கா? யாக்கோபு 1 3வது வசனம் தானே? எடுங்க, நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாம். என்ன எழுதியிருக்கு பாபு? வாசிங்களேன், வாசிச்சு முடிச்சிடலாம். ஜேம்ஸ், யாக்கோபு
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீ பலவித சோதனைகளுக்குள்ள போகும்போது என்ன நடக்கும்? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. நீ பலவித சோதனைக்குள்ள போகும்போது அது என்னவா? உன் விசுவாசத்தின் பரீட்சை. விளங்குதா? எஸ். நீ பலவித சோதனைகளுக்குள் போகும் பொழுது அது உன் விசுவாசத்தின் பரீட்சையானது பரீட்சை. எத்தனை பேர் விளங்குது? அம்மா அந்த குழந்தை எல்லாம் ஒரே நிமிஷம் அமைதியா வச்சிங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை நான் கொஞ்சம் உள்ளுக்கு திணிச்சு விட்டுறேன். நீ பலவித சோதனைகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? பிசாசு எனக்கு வர, devil is attacking me. நீ பலவித சோதனைக்குள்ள போகும்போது அது பிசாசா இருக்கட்டும், என்ன வேணா, அது என்னது? உன்னுடைய விசுவாசத்தின் பரீட்சை. ஒரு டெஸ்டே இல்லாம நீங்க இங்க யாராவது ஒரு டெஸ்ட் கூட வாழ்க்கையில இந்த உலகத்துல பண்ணாம, நீ ஒரு வண்டி ஓட்டுறனா கூட என்ன பண்ணணும்? முதல்ல அதை ஓட்ட பழகி ஓட்டி காட்டணும் யார்கிட்டயோ. அதை நீ காசு கொடுத்து ஓட்டி காட்டாம வந்துட்டீன்னா வேற எங்கேயாவது போய் நீ காசை கட்ட வேண்டி இருக்கும். விளங்குதா? பரீட்சைன்னு ஒன்று இருக்கு. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நீங்க இவர் பழகாம இன்னைக்கு இப்படி ஒரு கடை வச்சு நடத்த முடியுமா? காலையிலேயே ஒரு நாள் எழும்பி இன்னைக்கு போர் அடிக்குது, நான் போய் தைக்க போறேன், போயிட்டு அதை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தா எவன் வருவான்? இல்லக்கே யாரா வருவானா? எப்படி அழகா வெட்டணும்னு பழகணும். என்ன எல்லாமே நீங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் ஏன் நீங்க அப்படி அதை பார்க்கவே மாட்டேன்றீங்க? என்னோட தான் இருக்கீங்களா? In everything in this world you go through a test and you're willing to be tested. அதுக்காக நீ ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு வேலையை பார்க்கணும்னா கூட இங்க ஒரு 4 டெஸ்ட்டை பாஸ் பண்ணாதான் போக முடியும். அதெல்லாம் பண்ணுவ, அதெல்லாம் நீ சகிச்சுக்கிற, நீ சகிச்சு கொள்ற. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி ஒண்ணு இருக்கணும்ன்றது கூட அதெல்லாம் தவறான, அதுதான் தவறான உபதேசங்கள். என்னோட தான் இருக்கீங்களா? உனக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், காசு கொட்டுன்னு கொட்டோன்னா அந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடிடணும். அது நல்ல உபதேசமே இல்லை. விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது? நீ பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இந்த விசுவாசத்தை now you are doing your test. இந்த டெஸ்ட் உடைய ரிசல்ட் என்னது? பொறுமை. இந்த டெஸ்ட் உடைய ரிசல்ட் வந்து நான் பாஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் முட்டாய் கொடுக்குறேன்ல, இந்த டெஸ்ட் உடைய ரிசல்ட் வந்து பொறுமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அடுத்த முறை வரும்போது நீ கண்டுக்கவே ஏன் பொறுமை உண்டாயிருச்சு. தேவனை எதை எதிர்பார்க்கிறாரு? நேத்து என்னோட சொந்தக்காரங்க என்ன போட்டு என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? என்ன அப்படிலாம் படுத்திருக்காங்க. அதே பிரச்சனை அடுத்து வரும்போது நீ இந்த பரீட்சையை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீ இப்ப என்னவா இருப்ப? பொறுமையா இருப்ப. அப்ப நீ பரீட்சையை பாஸ் பண்ணிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பரீட்சையை நீ பாஸ் பண்ணிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பதறல் இல்ல, கோபத்தை காணோம், பொறுமையா அமைதியா உட்கார்ந்து இருக்கிற. பார்க்கும்போது கொஞ்சம் மக்கு மாதிரி இருந்தாலும் அந்த பொறுமையானது அந்த பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த பொறுமை
அவன் எல்லாம் பார்த்து என்னடா இவன் என்ன சொன்னாலும் இவன் இப்படி உட்காந்துருக்கான், அவனுக்கு ஏதோ ஆயிருச்சோ, அந்த ஏதோ ஒன்று ஆயிருக்குல்ல, அதுதான் கடைசியில் அந்த பூரணத்தை உனக்கு கொண்டாந்து கொடுக்க போகுது. விளங்குதா? விளங்குதா உங்களுக்கு? நல்லா உனக்கு ஒரு பரீட்சையில் நீ பாஸ் பண்ணிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியுது? அந்த பண பிரச்சனை வரும்போது திரும்பவும் பதறியா, நீ இன்னும் பாஸே பண்ணல, அப்ப எல்கேஜில தான் உட்காந்துருக்கிற. ஹலோ, விளங்குதா இல்லையா? இதே அந்த பிரச்சனை வரும்போது சரி வந்து தொலையுதுன்னு, அது வந்து தொலையுதுன்னு சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. முதலாவது அதையும் கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் இந்த சந்தோஷப்படுவோம். முதல்ல சகிக்கவே தெரியாம என்னென்ன நீ சந்தோஷப்பட போற? ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? விளங்குதா நான் சொல்றது? அதே பிரச்சனை அடுத்து வரும்போது பிரச்சனை தான், ஆனா நீ என்ன ஆகிட்ட? அப்போ உனக்கு என்ன விளங்கணும்? உடனே அட ஏதோ உன்னை பாஸ் பண்ணிட்டோம் போல. அப்படின்னா நீ பாஸ் பண்ண அந்த ஏரியால அடுத்து நீ பூரணத்தை பார்க்க தொடங்குவ. முழுமை, பூரணம்னா என்னது? You will start seeing the fullness of God's எப்படி சொல்ல, தேவன் கொடுக்கிற நிறைவை நீ பார்க்க தொடங்குவ. விளங்குதா? நான் பேசுற விளங்குதா? சரி, ஜெபிப்போமா?